வெல்கம் டு நாமஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வாழைப்பூ சைவ மீன் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். வாழைப்பூ ஒன்று நரம்பெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் 100 கிராம், கறிவேப்பிலை, 4 தக்காளி அரைத்த விழுது, ஒரு எலுமிச்சைப்பழ அளவு புளி கரைசல், பூண்டு 10 பல், சமையல் எண்ணெய் தேவையான அளவு, குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அரை மூடி தேங்காய் அரைத்த விழுது, கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி. இப்போ குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல் கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடாயிடுச்சு. இப்போ கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அது கூட வாழைப்பூவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வாழைப்பூவும் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். புளி கரைசல் சேர்த்து நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ வாழைப்பூவை இப்படியே கொதிக்க விட்டு 10 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் ஊற்றி குழம்புல ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கடைசியா கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ நம்மளோட சுவையான வாழைப்பூ சைவ மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி டேஸ்ட் அப்படியே நெத்திலி மீன் குழம்பு மாதிரியே இருக்கும். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நமஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நாங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸையும் கண்டிப்பா பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நமஸ் கிச்சன்.